அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தனிவெட்டி சம்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். பின் வருவனவற்றுள் எது ரூபாய் 1000 அசலுக்காக ஓராண்டிற்கு 10% என்ற வீதத்தில் தனிவட்டி ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், அசல் மதிப்பு ரூபாய் 1000 கொடுத்துட்டாங்க. R 10%, N ஒரு ஆண்டு. இப்போ தனிவட்டி ஃபார்முலா I = PNR / 100 போட்டாச்சுங்க. இப்போ I = அசல் மதிப்பு 1000 பெருக்கல் N ஒரு ஆண்டுனா 1 பெருக்கல் R 10%, 10 டிவைட் 100 நம்ம போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். மிச்சம் 10 பெருக்கல் 10 மட்டும். 10 பெருக்கல் 10 பார்த்திங்கன்னா 100. அப்போனா நம்மளுக்கு தனிவட்டி 100 ரூபாய். நெக்ஸ்ட் சம். பின்வரும் வட்டி விகிதத்தில் எது ரூபாய் 2000 அசலுக்கு ஒரு ஆண்டிற்கு ரூபாய் 200 தனிவட்டியாக கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது அசல் 2000 கொடுத்துருக்காங்க. N ஒரு ஆண்டு. தனிவட்டி ரூபாய் 200 கொடுத்துட்டாங்க. இப்போ I = PNR / 100. இப்போ ஐயோட வேல்யூ 200 ஈக்குவல் டு அசல் 2000 பெருக்கல் N 1 பெருக்கல் R அப்படி வச்சுக்கலாம், டிவைட் 100. இப்போது நம்ம ஆரை மட்டும் ரைட் சைடு வச்சுட்டு மிச்சம் எல்லா வேல்யூமே லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாங்க. இப்போ R = 200 பெருக்கல் 100 வகுத்தல் 2000 பெருக்கல் 1 வருங்க. இப்போது இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். இப்போ இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ போயிடும். இப்போ 20 வகுத்தல் 2 இருக்குது. இப்போ ரெண்டாவது வாய்ப்பால் அடித்தா ஓரன் 2, இங்கே ஓரன் 2 ஜீரோ. இப்போ 2 20. அப்போனா R பார்த்தீங்கன்னா 10%. நெக்ஸ்ட்டு தேர்டு சம். ஸ்டீபன் என்பவர் தனது வங்கியின் சேமிப்பு கணக்கில் ரூபாய் 10,000 2% வட்டி விகிதத்தில் முதலீடு செய்தார் எனில் 4 ஆண்டுகளின் முடிவில் அவர் பெறும் தனிவட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், அசல் 10,000 இருக்குதுங்க. R பார்த்தீங்கன்னா 2%. N 4 ஆண்டுகள். தனிவட்டி I = PNR / 100. இப்போ I = அசல் 10,000 பெருக்கல் N 4 ஆண்டுகள், 4 பெருக்கல் R 2%, 2 வகுத்தல் 100 போட்டாச்சுங்க. இப்போது இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். மிச்சம் நம்மளுக்கு 100 பெருக்கல் 4 பெருக்கல் 2 இருக்கும். இப்போ 4 2 8. 8 × 100 பார்த்திங்கன்னா 800. அப்புறம் தனிவட்டி நமக்கு 800 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம். ரியா என்பவர் மகிழுந்து வாங்குவதற்காக ரூபாய் 15,000 10% தனிவட்டி என்ற வீதத்தில் கடனாக பெற்றார். அவர் ரூபாய் 9,000 கடனை முடிக்கும் தருவாயில் வட்டியாக செலுத்தினார் எனில் கடனை பயன்படுத்திய காலத்தை கணக்கிடு கேட்குறாங்க. இப்போ அசல் பார்த்திங்கன்னா 15,000, வட்டி பார்த்திங்கன்னா 9,000, R 10%. அப்போனா I = PNR / 100 அப்படி ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ ஐயோட வேல்யூ என்னங்க 9,000 = அசல் 15,000 இன்ட்டு N அப்படியே வச்சுட்டு இன்ட்டு R 10%, 10 டிவைட் 100 போட்டாச்சு. இப்போ என்னோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். N மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லா வேல்யூமே நம்ம இந்த ஈக்குவல்ட்டுக்கு இதை சொல்லி கொண்டு வந்துடலாம். அப்போனா N = 9,000 பெருக்கல் 100 வகுத்தல் 15,000 இன்ட்டு 10. இப்போ பாருங்கள், இந்த 3 ஜீரோவுக்கு இங்கே மேலே இருக்கிற 3 ஜீரோ கேன்சல் ஆயிரும். இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். இப்போ 9 × 10 டிவைட் 15 இருக்கும். இப்போ அந்த 10 15 5ஆம் பாட்டில் அடிக்கலாம். 2 5 10, இங்கே 3 5 5. இப்போ இது 2 3ஆம் பாட்டில் அடித்தா 1 3 3 9. அப்புறம் 3 பெருக்கல் 2, 3 2 6. அப்புறம் N 6 ஆண்டுகள். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம்.
ரூபாய் 3000 அசலுக்கு ஆண்டுக்கு 8% என வழங்கப்படும் தனிவட்டியானது ரூபாய் 4000 அசலுக்கு ஆண்டுக்கு 12% என 4 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் தனிவட்டிக்கு நிகராகும் காலம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. இங்கே 3000 அசலுக்கு பார்த்தீங்கன்னா 8% வட்டி வீதம், 4000க்கு பார்த்தீங்கன்னா 12%. இப்போது தனி வட்டிக்கு நிகராகும் காலம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே 3000 அசலுக்கு 8% வட்டி வீதம். இப்போ இதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம், எண் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது அசல் 3000, ஆர் 8000, சரி 8%. இப்போ எண் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். I = PNR/100. இப்போ I = அசல் 3000 பெருக்கல் எண் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்படி போட்டுக்கலாம். இன்ட்டு ஆர் 8%, 8/100 போட்டாச்சுங்க. இப்போது இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகிருங்க. இப்போ 30 பெருக்கல் 8 அப்புறம் 240 இன்ட்டு எண். அப்புறம் I பார்த்திங்கன்னா 240 இன்ட்டு எண் அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ 2வது வேல்யூ பாருங்கள், அசல் 4000 கொடுத்துருக்காங்க, வட்டி வீதம் 12%, எண் 4 ஆண்டுகள் கொடுத்துட்டாங்க. இப்போ அதே ஃபார்முலா தான். I = PNR/100. I = அங்கே அசல் 4000 பெருக்கல் ஆண்டு 4 ஆண்டுகள் இன்ட்டு ஆர் 12%, 12/100 போட்டாச்சு. இப்போது இதில் கேன்சல் பண்ணுங்கள். பண்ணால் இப்போ 40 பெருக்கல் 4 பார்த்தீங்கன்னா 160, 160 பெருக்கல் 12 1920. இப்போ தனி வட்டி நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம மேலே பார்த்தோம் I = 250 இன்ட்டு எண் பார்த்தோம். இப்போ ஐயோட வேல்யூ என்னங்க, 1920 ஈக்குவல் டு 240 இன்ட்டு எண். இப்போ எண் மட்டும் வச்சுட்டு 240 அங்கே ஈக்குவல் டு போனால் நம்ம டிவைடு வரும். இப்போ n = 1920 வகுத்தல் 240. இப்போ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும். இப்போ 2000 கேன்சல் பண்ணால் இங்கே 1 2 2 4 இதை அடித்தா 8 2 9 18 6 2 12 ஆயிரும். இப்போ 96 வகுத்தல் 12. இப்போ 12 வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணலாம். 1 12 12 8 12 96. அப்படின்னா எண் பார்த்தீங்கன்னா 8 ஆண்டுகள்.